past perfect continuous tense. He had been walking daily for an hour for a week. Had been walking is past perfect continuous. அவன் ஒரு வாரத்திற்கு தினமும் 1 மணி நேரம் நடந்து கொண்டிருந்தான். நடந்து கொண்டிருந்தான் என்பது past perfect continuous tense. She had been reading a novel for the past 10 days. Had been reading is past perfect continuous. அவள் 10 நாட்களாக ஒரு நாவல் படித்துக் கொண்டிருந்தாள். படித்துக் கொண்டிருந்தாள் என்பது past perfect continuous tense. I had been coming late in the nights for 3 days. Had been coming is past perfect continuous. நான் 3 நாட்களாக இரவில் தாமதமாக வந்து கொண்டிருந்தேன். வந்து கொண்டிருந்தேன் என்பது past perfect continuous tense. He had been waiting for 2 hours. Had been waiting is past perfect continuous. அவன் 2 மணி நேரமாக காத்துக் கொண்டிருந்தான். காத்துக் கொண்டிருந்தான் என்பது past perfect continuous tense. Future perfect continuous tense. Future perfect continuous tense என்பது எதிர்காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு செயல் குறிப்பிட்ட காலம் வரை எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. விளக்கம்: ஒவ்வொரு ஆண்டு விடுமுறையிலும் நீங்கள் சிம்லா செல்வதாக வைத்துக் கொள்வோம். கடந்த வருடம் சென்றிருந்த போது கடுமையான பனிப்பொழிவு நிகழ்ந்தது. இந்த வருடம் கூட நீங்கள் சிம்லா சென்ற போது அதைவிட அதிக அளவில் பனி பொழிந்தது. அடுத்த ஆண்டு இதைவிடவும் அதிக அளவில் பனி பொழியலாம். அதை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? நீங்கள் இப்படி சொல்வீர்கள்: கடந்த 2 ஆண்டுகளை பார்த்தால் அடுத்த ஆண்டு சிம்லாவில் இன்னும் அதிக அளவில் பனி பொழிந்து கொண்டிருக்கும். ஆகவே எதிர்காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு செயல் சிறிது காலம் வரை எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதை future perfect continuous tense என்கிறோம். குறிப்பு: future perfect continuous tense என்பது ஒரு verb-உடன் will have been அல்லது shall have been சேர்த்து வடிவமைக்கப்படுகிறது. உதாரணம்: singular அதாவது ஒருமையில் சொல்லும்போது will have been coming. He will have been coming on a vacation here for a month next year. அவன் அடுத்த வருடம் ஒரு மாதத்திற்கு இங்கு விடுமுறைக்கு வந்து கொண்டிருப்பான். Plural அதாவது பன்மையில் சொல்லும்போது will have been coming. They will have been coming on a vacation here for a month next year. அவர்கள் அடுத்த வருடம் ஒரு மாதத்திற்கு இங்கு விடுமுறைக்கு வந்து கொண்டிருப்பார்கள். I பயன்படுத்தும் போது will have been coming அதாவது I will have been coming on a vacation here for a month next year. நான் அடுத்த வருடம் ஒரு மாதத்திற்கு இங்கு விடுமுறைக்கு வந்து கொண்டிருப்பேன். You பயன்படுத்தும் போது will have been coming. You will have been coming on a vacation here for a month next year. நீ அடுத்த வருடம் ஒரு மாதத்திற்கு இங்கு விடுமுறைக்கு வந்து கொண்டிருப்பாய். மற்றும் சில உதாரணங்கள்: I will have been studying in this college for 3 years by coming January. Will have been studying is future perfect continuous. நான் வரும் ஜனவரியில் இந்த காலேஜில் 3 வருட காலமாக படித்துக் கொண்டிருப்பேன். படித்துக் கொண்டிருப்பேன் என்பது future perfect continuous tense. She will have been watching her favorite serial on television since 7 o'clock. Will have been watching is future perfect continuous. அவள் 7 மணியிலிருந்து தொலைக்காட்சியில் தனக்கு விருப்பமான தொடர் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பாள். பார்த்துக் கொண்டிருப்பாள் என்பது future perfect continuous tense. You will have been waiting for more than an hour as that train usually arrives late. Will have been waiting is future perfect continuous. அந்த ரயில் வழக்கம் போல் தாமதமாக வந்து சேர்வதால் நீங்கள் 1 மணி நேரம் காத்துக் கொண்டிருப்பீர்கள். காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்பது future perfect continuous tense.
He will have been running his business next year after finishing his college. Will have been running is future perfect continuous. அவன் தன்னுடைய கல்லூரி படிப்பை அடுத்த ஆண்டில் முடித்த பின் அவனுடைய தொழிலை நடத்திக் கொண்டிருப்பான் என்பது future perfect continuous tense. This time next week I will have been touring in Australia. Will have been touring is future perfect continuous. அடுத்த வாரம் இந்நேரம் நான் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருப்பேன் என்பது future perfect continuous tense. குறிப்பு: future perfect continuous tense என்பது அடிக்கடி பயன்படுத்தப்படுவதில்லை. அதனால் அதை பற்றி அதிகமாக சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கீழ்கண்ட டென்சஸ் வடிவம் உங்களுக்கு எளிதான முறையில் ஒப்பீடு செய்து புரிந்து கொள்ளும் விதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சி 1. Simple present, he comes. அவன் வரான். Simple past, he came. அவன் வந்தான். Simple future, he will come. அவன் வருவான். Present continuous, he is coming. அவன் வந்துகிட்டிருக்கிறான். Past continuous, he was coming. அவன் வந்துகிட்டிருந்தான். Future continuous, he will be coming. அவன் வந்துகிட்டிருப்பான். Present perfect, he has come. அவன் வந்திருக்கிறான். Past perfect, he had come. அவன் வந்திருந்தான். Future perfect, he will have come. அவன் வந்திருப்பான். Present perfect continuous, he has been coming. அவன் வந்து கொண்டிருக்கிறான். Past perfect continuous, he had been coming. அவன் வந்து கொண்டிருந்தான். Future perfect continuous, he will have been coming. அவன் வந்து கொண்டிருப்பான். பயிற்சி 2. Simple present, they go. அவர்கள் போகிறார்கள். Simple past, they went. அவர்கள் போனார்கள். Simple future, they will go. அவர்கள் போவார்கள். Present continuous, they are going. அவர்கள் போய்கிட்டிருக்கிறார்கள். Past continuous, they were going. அவர்கள் போய்கிட்டிருந்தார்கள். Future continuous, they will be going. அவர்கள் போய்கிட்டிருப்பார்கள். Present perfect, they have gone. அவர்கள் போயிருக்கிறார்கள். Past perfect, they had gone. அவர்கள் போயிருந்தார்கள். Future perfect, they will have gone. அவர்கள் போயிருப்பார்கள். Present perfect continuous, they have been going. அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். Past perfect continuous, they had been going. அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். Future perfect continuous, they will have been going. அவர்கள் போய்க் கொண்டிருப்பார்கள். பயிற்சி 3. Simple present, I run. நான் ஓடுகிறேன். Simple past, I ran. நான் ஓடினேன். Simple future, I will run. நான் ஓடுவேன். Present continuous, I am running. நான் ஓடிக்கிட்டிருக்கிறேன். Past continuous, I was running. நான் ஓடிக்கிட்டிருந்தேன். Future continuous, I will be running. நான் ஓடிக்கிட்டிருப்பேன்.
Present perfect. I have run. நான் ஓடியிருக்கிறேன். Past perfect. I had run. நான் ஓடியிருந்தேன். Future perfect. I will have run. நான் ஓடியிருப்பேன். Present perfect continuous. I have been running. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். Past perfect continuous. I had been running. நான் ஓடிக்கொண்டிருந்தேன். Future perfect continuous. I will have been running. நான் ஓடிக்கொண்டிருப்பேன். பயிற்சி 4. Simple present. You drink tea. நீ டீ குடிக்கிறாய். Simple past. You drank tea. நீ டீ குடித்தாய். Simple future. You will drink tea. நீ டீ குடிப்பாய். Present continuous. You are drinking tea. நீ டீ குடித்திட்டிருக்கிறாய். Past continuous. You were drinking tea. நீ டீ குடித்திட்டு இருந்தாய். Future continuous. You will be drinking tea. நீ டீ குடித்திட்டிருப்பாய். Present perfect. You have drunk tea. நீ டீ குடித்திருக்கிறாய். Past perfect. You had drunk tea. நீ டீ குடித்திருந்தாய். Future perfect. You will have drunk tea. நீ டீ குடித்திருப்பாய். Present perfect continuous. You have been drinking tea. நீ டீ குடித்துக் கொண்டிருக்கிறாய். Past perfect continuous. You had been drinking tea. நீ டீ குடித்துக் கொண்டிருந்தாய். Future perfect continuous. You will have been drinking tea. நீ டீ குடித்துக் கொண்டிருப்பாய். ஒரு சிறிய கதையின் மூலமாக காலங்களை நன்றாக புரிந்து கொள்வோம். கௌதமுடைய சொந்த ஊர் பெங்களூர். Gautam's hometown is Bangalore. டெல்லியிலுள்ள ஒரு MNCயில் அவர் மார்க்கெட்டிங் மேனேஜராக பணிபுரிகிறார். He works as a marketing manager in an MNC in Delhi. அவர் தனது டார்கெட்டை நிறைவேற்ற தனது வாடிக்கையாளர்களை சந்திக்க திட்டமிட்டார். He planned to visit his top customers personally to meet his targets. ஆனால் இப்போது அவர் தன்னுடைய சொந்த ஊர் பெங்களூருக்கு வந்துகிட்டிருக்கிறார். But now he is coming to his hometown Bangalore. ஏனென்றால் அவருடைய சிறிய மகன் சதீஷின் உடல் நலம் சரியில்லை. As his little son Satish is unwell. ஆகையால் தன் மகனை கவனித்துக் கொள்ள 3 நாட்களுக்கு விடுமுறை கோரி விண்ணப்பித்து இருக்கிறார். So Gautam has applied for leave to take care of his little son. சதீஷ் 3 நாட்களாக காய்ச்சலால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். Satish has been suffering from viral fever for the past 3 days. சுமார் 2 வருடங்களுக்கு முன்பு கௌதம் டெல்லிக்கு போனார். Gautam went to Delhi about 2 years back. டெல்லிக்கு செல்வதற்கு முன்பு அவர் சென்னையில் பணிபுரிந்திட்டிருந்தார். Before going to Delhi, he was working in Chennai. அவர் டெல்லிக்கு போயிருந்தார். ஏனென்றால் அவர் சென்னையில் வாங்கிக் கொண்டிருந்த சம்பளத்தை காட்டிலும் 2 மடங்கு சம்பளம் வழங்கப்பட்டது. He had gone to Delhi because he got a job that offered him twice the pay he was getting in Chennai. அவர் சென்னையில் 4 வருடங்களாக பணிபுரிந்து கொண்டிருந்தார். He had been working in Chennai for 4 years. கௌதம் நாளை டெல்லி திரும்பி போவார். Gautam will go back to Delhi tomorrow. நாளை மறுநாள் முழுவதும் ரயிலில் பயணம் செய்திட்டு இருப்பார்.
Day after tomorrow, for the whole day, he will be traveling in the train. அடுத்த நாள் அவர் டெல்லி போய் சேர்ந்திருப்பார். Next day, he will have reached Delhi. தன்னுடைய மகனை பார்க்க அவர் பெங்களூர் வராமல் இருந்திருந்தால் அவர் முன்பே திட்டமிட்டபடி தன்னுடைய வாடிக்கையாளர்களை சந்தித்துக் கொண்டிருப்பார். If he had not come to Bangalore because of his son's illness, Gautam will have been visiting his customers as he had planned earlier. இப்போது மேற்கண்ட கதையில் காணும் பல்வேறு டென்சஸ்களை பார்ப்போம். பிரசன்ட் டென்ஸ் பணிபுரிகிறார். ஒர்க்ஸ் என்பது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஆகும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்பது அன்றாட அல்லது வழக்கமான செயலை குறிக்கிறது. வந்துகிட்டிருக்கிறார் இஸ் கமிங் என்பது பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ஆகும். பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்பது இந்த நிமிடத்தில் நடந்துட்டிருக்கிற சம்பவத்தை பற்றி குறிக்கிறது. கௌதம் பெங்களூருக்கு வந்துகிட்டிருக்கிறார். விண்ணப்பித்திருக்கிறார் has applied என்பது present perfect tense ஆகும். present perfect tense என்பது ஒரு செயல் தற்பொழுது நடந்து முடிந்திருந்தால் அல்லது அந்த செயல் முடிக்கப்பட்டிருந்தால் அதை present perfect tense என்கிறோம். கௌதம் விடுமுறை கோரி விண்ணப்பித்திருக்கிறார். வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் has been suffering என்பது present perfect continuous ஆகும். present perfect continuous என்பது ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி தற்போது தொடர்ந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. சதீஷ் 3 நாட்களாக காய்ச்சலினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். past tense போனார். went என்பது simple past tense ஆகும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்பது கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை குறிக்கிறது. கௌதம் டெல்லிக்கு போனார். பணிபுரிந்திட்டிருந்தார் was working என்பது past continuous tense ஆகும். past continuous tense என்பது கடந்த காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டிருந்த ஒரு சம்பவத்தை குறிக்கிறது. ஆகையால் அவர் சென்னையில் வேலை செய்திட்டிருந்தார் என்று சொன்னால் அது past continuous tense ஆகும். போயிருந்தார் had gone என்பது past perfect tense ஆகும். ஒரு செயல் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டிருந்தால் அதை past perfect tense என்கிறோம். அவர் டெல்லிக்கு போயிருந்தார் என்று சொன்னால் அது past perfect tense ஆகும். பணிபுரிந்து கொண்டிருந்தார் had been working என்பது past perfect continuous tense ஆகும். கடந்த காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு செயல் குறிப்பிட்ட காலம் வரை கடந்த காலத்தில் நடந்திருப்பதை past perfect continuous tense என்கிறோம். பணிபுரிந்து கொண்டிருந்தார் என்பது past perfect continuous tense ஆகும். future tense போவார் will go என்பது simple future tense ஆகும். simple future tense என்பது எதிர்காலத்தில் நடக்கப் போகிற சம்பவத்தை குறிக்கிறது. பயணம் செய்திட்டிருப்பார் will be traveling என்பது future continuous tense ஆகும். future continuous tense என்பது எதிர்காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டிருக்கும் ஒரு சம்பவத்தை குறிக்கிறது. சேர்ந்திருப்பார் will have reached என்பது future perfect tense ஆகும். future perfect tense என்பது எதிர்காலத்தில் ஒரு செயல் முடிந்திருக்கும் என்பதை குறிக்கிறது. சந்தித்துக் கொண்டிருப்பார் will have been meeting என்பது future perfect continuous tense ஆகும். future perfect continuous tense என்பது எதிர்காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு செயல் சில காலம் வரை எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. 3-column format of tenses. டென்சஸ்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தது போல
பிரசன்ட் டென்ஸிலிருந்து பாஸ்ட் டென்ஸுக்கு மாறும்போது பொதுவாக டி அல்லது இடியை வார்த்தையின் முடிவில் சேர்த்து கடந்த காலத்தை வடிவமைக்கிறோம். உதாரணமாக சேஸ் என்பது சேஸ்டாக மாறுகிறது. ஹியர் என்பது ஹர்டாக மாறுகிறது. ஆக்ட் என்பது ஆக்டடாக மாறுகிறது. ஆஸ்க் என்பது ஆஸ்க்டாக மாறுகிறது. ஆனால் சில வார்த்தைகள் முற்றிலும் மாறிவிடுகின்றன. அந்த மாதிரியான சில உதாரணங்களை கீழே காணலாம். Present, past, future. Eat, ate, will eat. சாப்பிடு, சாப்பிட்டாய், சாப்பிடுவாய். See, saw, will see. பார், பார்த்தாய், பார்ப்பாய். Grow, grew, will grow. வளரு, வளர்ந்தாய், வளர்வாய். Break, broke, will break. உடை, உடைத்தாய், உடைப்பாய். Forget, forgot, will forget. மறந்திரு, மறந்தாய், மறப்பாய். Mistake, mistook, will mistake. தப்பாக புரிகிறாய், தப்பாக புரிந்தாய், தப்பாக புரிவாய். Ride, rode, will ride. ஓட்டு, ஓட்டினாய், ஓட்டுவாய். Rise, rose, will rise. உயரு, உயர்ந்தாய், உயர்வாய். Shake, shook, will shake. ஆட்டு, ஆட்டினாய், ஆட்டுவாய். Tear, tore, will tear. கிழி, கிழித்தாய், கிழிப்பாய். Wear, wore, will wear. உடுத்து, உடுத்தினாய், உடுத்துவாய். Write, wrote, will write. எழுது, எழுதினாய், எழுதுவாய். Take, took, will take. எடு, எடுத்தாய், எடுப்பாய். Do, did, will do. செய், செய்தாய், செய்வாய்.